ஹalleluya, குட் மார்னிங். ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக வேண்டும். சீக்கிரம் ஆயத்தமாகுங்க. அதற்கு முன்பு வாங்க ஒரு சிறிய தியானம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இன்னொரு முறை சமூகத்துக்கு சென்று ஜனங்களோடு கூட உம்மை ஆராதிப்பதற்கு உம்முடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக முன்னதாக சில வார்த்தைகளை தியானிக்கல எங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எதுக்குங்க ஆலயத்துக்கு போகணும்? எதுக்குங்க ஜெபம் பண்ணணும்? எதுக்குங்க வசனம் கேட்கணும்? எதுக்குங்க? என்னங்க, எதற்கு தேவனுக்கு பயபக்தியோட வாழ வேண்டும் என்று கேட்பாங்க ஒரு சிலர். எதுக்குன்னு சொல்லுங்க? எல்லாம் நல்லா இருக்கணும்னு, ஆரோக்கியமா இருக்கணும்னு, விருத்தி அடையணும்னு, ஆஸ்தி, செய்கிற வேலைகள், குடும்பம், பிள்ளைங்க எல்லாரும் விருத்தி அடையணும்னு. அதுக்கு தானங்க? அப்படியா? அதற்கு தான் ஆண்டவரை நம்பிக்கொண்டீங்களா? ஆண்டவரை நம்பினா நோய்கள் போயிடும், வேலை கிடைக்கும், திருமணம் நடக்கும், பிள்ளைங்க பிறப்பாங்க, நல்ல வீடு கிடைக்கும், நல்ல விருத்தி அடைவோம், எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருப்போம், நல்ல வருமானம் வரும், நிறைய பணம் வரும் என்றா ஆண்டவரை நம்பி இருக்கிறீங்க? இந்த இம்மைக்காக மாத்திரம், நாம இந்த வாழ்க்கைக்கு தேவையானவைகளுக்காக மட்டும் ஆண்டவரை நம்புகிறவங்களா இருந்தா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் என்று பவுல் சொல்லுகிறார். அப்ப எதற்கு சர்ச்சுக்கு போகிறோம்? எதற்கு பைபிள் வாசிக்கிறோம்? எதற்கு ஜெபிக்கிறோம்? எதற்கு தேவன் வேண்டும் என்று சொல்கிறோம்? இந்த உலக சம்பந்தப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு மட்டும் இல்லங்க. இந்த உலகத்துல நம்முடைய சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டுமானால், பரிசுத்தர்களாய் வாழணும்னா, இருதயத்தில் சுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. என்னங்க? தேவனை நேசிக்கிறவர்கள், இருதய சுத்தத்தை காத்து கொள்ளுகிறவர்கள் தேவனுக்கு நண்பர்களா இருப்பாங்க, தேவனோடு உறவு உள்ளவர்களாக இருப்பாங்க, தேவ ராஜ்யத்தின் வாரிசுகளாக மாறுவாங்க. நம்ம பக்தியை பின்பற்றுவதெல்லாம் பரலோக ராஜ்யத்திலே வாரிசுகளாக தான் தவிர இந்த உலக சம்பந்தப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காக இல்லை. அதெல்லாமே அது தானாய் வருங்க. பொதுவா காய்கறிகள் வாங்கின பிறகு கேட்டா கொஞ்சம் கருவேப்பிள்ளையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கொடுப்பாங்க. எதுவுமே வாங்காம எனக்கு கருவேப்பிள்ளை கொடுனா எப்படி கொடுப்பாங்க? என் நீதியையும் ராஜ்யத்தையும் முதல்ல கொடுங்க, அப்போது இவைகளெல்லாம் கொடுக்கப்படும் ஆண்டவர் சொன்னாரு. ஆகவே தேவனுக்காக நம்ம இந்த உலகத்திலே வாழும்போது பரிசுத்தமாய் வாழணும், உத்தமமானவர்களா வாழணும். நம்ம எண்ணங்கள் எல்லாம் அறிந்த ஆண்டவருக்கு முன்பு நாம ஏமாற்ற முடியாது. நம்ம இருதய சிந்தைகளை அறிந்த தேவனுக்கு முன்பு நம்ம சிந்தைகளை மறைக்க முடியாது. உன் சரீரத்தினாலே நீ செய்கிற கிரியை எல்லாம் பரிசோதிக்கிற ஆண்டவரை ஏமாற்ற முடியாது. இந்த உலகத்திலே நாம இருக்கும்போதே ஆண்டவர் இலவசமாய் கொடுக்கிற இந்த ரட்சிப்பை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும். ஏசு ஆண்டவர் சிலுவையில யாகமானார், நல்லதுதான். அவருடைய ரத்தத்தினாலே ஒவ்வொருவனுக்கும் மீட்பிருக்கிறது. இது ரொம்ப பெரிய விஷயம். ஒவ்வொரு பாவத்திலிருந்தும் நம்ம கழுவப்படுகிறோம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் நீ உன்னுடைய இரட்சகரை இருதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளாவிட்டால், அவருடைய வார்த்தையின்படி நீ வாழாவிட்டால், உன்னுடைய இடத்திலே உனக்காக மரித்த அவரை இரட்சகராய் ஆண்டவராய் நீ நம்பாவிட்டால் உனக்கு எந்த நன்மையும் நடக்காது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு இந்த உலகத்தின் மேலே ஆசை இருக்காது. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை என்பது இந்த உலகத்திலே நிறைந்து இருக்கிறதுங்க. ஆண்டவரை அறிந்தவங்க ஆண்டவரை நேசிக்கும் போது இந்த உலகத்துல நம்முடைய எல்லா தேவையும் சந்திப்பாரு. there is no doubt about it. அதை குறித்த சந்தேகமே இல்லை. ஆனால் இருதய சுத்தம் இல்லாவிட்டால் மட்டும் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. ஒருவேளை நீங்க சொல்லலாம், நாங்க ரொம்ப ரெகுலரா சர்ச்சுக்கு போகிற ஆட்களுங்க, சின்ன வயதுல இருந்து தவறாம ஆலயத்துக்கு சென்று கொண்டு இருக்கிறோம், ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம்னு கூட சொல்லலாம். நாங்க பாப்டிசம் ஒரு சர்ச்ல இல்ல 3 சர்ச்ல எடுத்தோம்னு கூட பெருமையா சொல்றவங்க இருக்கிறாங்க. பாப்டிசம் ஒன்றுதான்னு வேதம் சொல்லுது. அடிக்கடி எடுத்துக்கொண்டதுனால மட்டும் நீங்க பரிசுத்தமானாக மாட்டீங்க. உண்மையாக நீங்க இயேசு கிறிஸ்துவை உள்ளத்துக்குள் ஏற்றுக்கொள்ளும் போது இருதய சுத்தத்தை கொண்டிருப்பீங்க தவிர தண்ணீர் ஞான ஸ்நானத்தால வருவதும் இல்ல, போவதும் இல்ல. அதை ஒரு அடையாளமாக ஆண்டவர் சொன்னார். உங்க உள்ளத்துக்குள் நடந்த மாற்றத்தை வெளியரங்கமாய் எல்லாருக்கும் முன்பு அறிக்கையிட ஞான ஸ்நானம் என்பது அவசியம்தாங்க. ஞான ஸ்நானம் எடுத்துக்கொண்டவங்க எத்தனையோ பேர் நரகத்துக்கு போகிற நிலையில இருக்காங்க என்பது
இன்றைக்கு நம்ம கவனிக்க முடியும். ஞானஸ்நானம் எடுத்துட்டாரு, ஆனா குடிக்கிறாரு. எங்க அப்பா ஞானஸ்நானம் பெற்றாங்க, ஆனா கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க அப்படின்னு அநேகர் சொல்லுகிறாங்க. நீங்க எத்தனை முறை ஞானஸ்நானம் எடுத்தாலும் இயேசு ஆண்டவர் கொடுக்கிற புதிய வாழ்க்கை உங்களுக்கு இல்லாவிட்டால், இருதய சுத்தத்தை காத்து கொள்ளாவிட்டால், உங்களுக்கு தெரியுமா, இருதயம் எல்லாவற்றை பார்க்கிலும் அது பயங்கரமான கேடுள்ளதா இருக்கிறது. அது ஏமாற்றுகிறதா இருக்கு. அதை உணரக்கூடியவன் யார்? உன் இதயத்தின் நிலைமை உனக்கு கூட தெரியாது. தேவனுக்கு மட்டுமே அது தெரியும். அவரை கேட்டால் உனக்கு வெளிப்படுத்துவாரு. நீ அதை அறிக்கை செய்தால் உன் நிலையை, உன் பாவங்களை அவர் சுத்திகரிக்க, புதிய மனிதனாக மாற்ற ஆயத்தமா இருக்கிறாரு. ஆலயத்துக்கு நாம போவது எதற்கென்றால், இந்த உலகத்தை பிரிந்த பிறகு நாம பரலோகத்துக்கு செல்வோம் என்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? முதல்ல அதுக்காக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீங்களா? இயேசு ஆண்டவரோடு இருக்க வேண்டும் என்றால், இங்கே நாம சபையில் இருக்கிற விசுவாசிகளோடு இருக்க முடியாவிட்டால், பரலோகத்தில் கோடிக்கணக்கான தூதர் நடுவில், ஆயிரக்கணக்கான விசுவாசிகளின் பக்தர்களின் நடுவில் எப்படி இருப்பீங்க? அந்த பரலோக ராஜ்யத்துக்கு, பரிசுத்த ராஜ்யத்துக்கு சேர வேண்டும் என்றால் நாம இந்த உலகத்திலே கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்பட்டு சுத்தமாக வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். ஜெயம் கொள்ளுகிறவன் பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவான். நாம எப்படி பரலோகத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம் என்றால், பரலோகத்தின் தேவனாயிருக்கிற, அதிபதியாக இருக்கிற நம் ஆண்டவர் குமாரராய், குமாரத்திகளாய் நம்மை அவர் ஏற்றுக்கொள்வதினாலே நாம அந்த உரிமையை பெற்றுக்கொள்கிறோம். பாருங்க, யார் யார் அவரை ஏற்றுக்கொள்ளுவார்களோ அவர்களுக்கு அவருடைய பிள்ளைகளாக அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. தேவனுடைய குமாரனாய், தேவனுடைய மகனாய் நீங்க இருக்கணும்னா உங்க தகப்பனுக்கு ஏற்ற விதத்துல நீங்க வாழணும்லங்க. கிறிஸ்துவை போல நீங்க இந்த உலகத்துல வாழணும்லங்க. உங்க அழுகிற பாவ வாழ்க்கையிலிருந்து நீங்க விடுதலை பெறணும்ல, ஜெயிக்க வேண்டும் இல்லையா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து ஜெயித்தாரு. மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைகளை ஜெயித்தாரு. அவர் பசியா இருந்த போது 40 இரவும் பகலும் அவர் உபவாசம் இருந்து ஜெபித்த பிறகு, அவர் பசியா இருந்த போது சாத்தான் வந்து சொன்னான், நீர் உடனே இந்த கற்களை அப்பமாக்கி சாப்பிடுங்கன்னு சொல்லி சோதித்த போது அந்த மாம்ச இச்சையை அவர் சாப்பிடுவதை ஜெயித்தாரு. மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான் என்று பிசாசை கடிந்து கொண்டார். பிசாசு அடுத்து இந்த உலகத்தின் ஆடம்பரங்களை எல்லாம், உலகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் எல்லாவற்றையும் காண்பித்து ஒரு மலை உச்சிக்கு கொண்டு சென்று காண்பித்து, ஏரோப்ளைன்ல இருந்து சில சிட்டிஸ்ல, நம்ம சென்னை போன்ற சிட்டிஸ்ல, மும்பை, டெல்லி என்று சிட்டிஸ்ல இறங்கும் போது, ஈவன் விஜயவாடா நவடேஸ், என்னங்க எவ்வளவு பிரைட்டா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்காது. அங்க இருக்கிற குப்பை தொட்டிலாம் எதுவும் தெரியாது. என்னங்க உண்மையிலே பாருங்க, இந்த உலக ராஜ்யங்கள் வெளியரங்கமா பார்த்தா எவ்வளவு ஷாப்பிங் சென்டர்ஸ், எவ்வளவு லைட்டிங்ஸ், இதெல்லாம் தெரியும். ஆனால் இந்த உலக அதிபதியாக இருக்க அல்ல ஆண்டவர் வந்தது. உன் இருதயத்தின் சிங்காசனத்தை விரும்புகிறாரு. அவருடைய பரலோக ராஜ்யத்தின் அதிபதியாக பரலோக சிங்காசனத்தை விட்டு வந்து, உலகம் எனக்கு வேண்டாம் என்று ஆண்டவர் அந்த ஈர்ப்புகளை கடிந்து கொண்டாரு, எதிர்த்தாரு. நான் சிலுவையில் ஏறி ரத்தத்தை கொடுத்ததை வாங்குவேனே தவிர, நீ சும்மா கொடுக்கிற இந்த உலகம் எனக்கு அவசியம் இல்லை என்று கடிந்து கொண்டார். கண்களின் இச்சையை ஜெயித்தார். இன்னொரு உயரமான இடத்துக்கு கொண்டு சென்று, நீ தேவகுமாரனா இருந்தா கீழே குதி, தேவதூதர்கள் உன்னை பிடித்துக் கொள்வாங்களேன்னு பைபிள்ல கோட்டேட் பண்றான் சாத்தான். ஆண்டவர், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று வேதம் சொல்லுதுன்னு வசனத்தாலே பிசாசை ஆண்டவர் சாத்தானை பின்னாக போ என்று 3 சோதனைகளையும் ஜெயித்தார். மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இன்றைக்கு நமக்கு ஒவ்வொரு நாள் இந்த சோதனைகள் இருக்குங்க. உலக ஆசை, மாம்ச இச்சை, உணவின் மீது ஆசை, உலக பொருட்கள், வாகனங்கள் மேல, அதிகாரங்கள் மேல, காரியங்கள் மேல, பணத்தின் மேல ஆசை.
அதுபோல ஜீவனத்தின் பெருமை அகங்காரம். நான் பெரியவனாகணும், நான் பெரியவன்னு சொல்லிக் கொள்ளணும், உன்னதமான ஒரு அதிகாரியா இருக்க வேண்டும், அதிகமா எஜுகேட்டடா இருக்க வேண்டும், எனக்கு எத்தனையோ டிகிரிஸ் இருக்குன்னு சொல்லிக் கொள்ளணும்னு பலவிதமான அகங்காரங்களை மனுஷன் இன்றைக்கு கொண்டிருக்கிறான் பாருங்க. மனுஷர்களுக்கு முன்பு நம்மை நாம உயர்த்தி கொள்ள முயற்சிக்கிறோமே தவிர, தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்தி கொள்ளுகிறவன் தாழ்த்தப்படுவான்னு ஆண்டவர் சொன்னார் இல்லையா? எப்பொழுது ஆண்டவர் ஜெயித்தாரோ நம்மையும் ஜெயிக்க சொல்லி கேட்கிறாரு. இன்றைக்கும் நாம சந்திக்கிற மாம்ச இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையை எந்த நாளுக்கு அந்த நாளு வசனத்தை கொண்டு எதிர்த்து கடிந்து கொண்டு பரிசுத்த ஆவியின் பலத்தாலே ஜெயித்து கொண்டு சுத்த இருதயத்தை காத்துக்கொண்டு அவருடைய வருகைக்காக நம்ம ஆயத்தமா இருக்கணுங்க. அது நீங்க சபையாக கூடும்போது, சமூகமா கூடும்போது, உடன் விசுவாசிகளோடு நீங்க சேர்ந்து ஜெபிக்கும் போது, தேவாலயத்துக்கு போகும்போது நமக்கு புதிய பலன் கிடைக்கிறது. நாம விசாலமான இருதயமும் விசாலமான மனதும் கொண்டு தேவனுடைய காரியங்களை புரிந்து கொள்வோம். அந்த பரலோகத்தின் சந்தோஷத்தை இந்த பூலோகத்திலே அனுபவிக்க முடியும். அதற்கு தான் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை விருத்தியடைய செய்வதற்கு, தேவனுடைய ஆலயத்துக்கு சென்று அவரை ஆராதிப்பதற்கு, அவருடைய மேன்மை உணர்வதற்கு, அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவதற்கு, நம்ம உடன் விசுவாசிகளோடு சேர்ந்து ஜெபிப்பதற்கு, ஒருவருக்கொருவர் நற்காரியங்களை செய்யும்படி உற்சாகப்படுத்தவும் அன்பை காண்பிக்கவும் சபையாய் கூடுகிறோம். பாருங்க, நிச்சயமா நாம ஒரு நாள் பரலோகத்தின் ஆலயத்திலே இருப்போம். அந்த பரலோக ராஜ்யத்திலே அவரே நம்முடைய ஆலயமாக இருக்கிறாரு. நம் ஆண்டவரே நம்முடைய வெளிச்சமா இருக்கிறாரு. நம் ஆண்டவரோடு என்றென்றைக்கும் அங்கே வாழப்போகிறோம். தேவனோடு இருக்கிற பாக்கியத்தை குறித்து நீங்க 21ஆம் அதிகாரத்தை நீங்க முழுமையா வாசிங்க. அங்க எவ்வளவு அருமையா இருக்கும்னு பாருங்க. 3வது வசனத்துல, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமா இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களா இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனா இருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறலும் இல்லை, வருத்தமும் இல்லை. வா, எவ்வளவு நல்ல இடங்க, எவ்வளவு மேன்மையான பரலோகம். தொடர்ந்து வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்கிறது, சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் நம்முடைய ஆலயமா இருப்பாரு, நம் வெளிச்சமா இருப்பாரு. ஆல்பாவும் ஒமேகாவும் நானே என்றவர், ஜீவ தண்ணீரின் ஊற்றிலிருந்து நான் இலவசமாய் கொடுப்பேன் என்றார். ஜெயங்கொள்ளுகிறவன் இவை எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான் என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திலே பாவத்தை ஜெயிப்பதற்கு, பரிசுத்த ஆவியின் பலத்தை பெற்றுக்கொள்வதற்கு, ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொள்வதற்கு, தேவனோடு தனிப்பட்ட விதத்தில் உறவாடுவது, மற்ற விசுவாசிகளோடு சபையாக கூடி புதிய பலனை பெற்றுக்கொண்டு ஒரு மனது ஏக ஆவியோடு ஜெபிப்பது எல்லா கிறிஸ்தவருக்கும் மிகவும் அவசியமானது. கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு உன் இருதய சுத்தத்தை காத்து கொள்ளாவிட்டால் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஒருவேளை நீங்க ரெகுலரா ஆலயத்துக்கு போகிற நபரா இருந்தாலும் உங்க அந்தரங்க வாழ்க்கை தேவனோடு சரியா இல்லாவிட்டா இந்த விஷயத்துல உங்களுக்கு பங்கு இல்லை என்று தேவன் சொல்லுகிறார். 8ஆம் வசனம் கூட வாசித்தால், பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிராராதனைக்காரரும் உயர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலில் பங்கடைவார்கள். பரலோகம் எல்லாருக்கும் இல்லை. ஆண்டவருக்கு தங்கள் இருதயத்தை கொடுத்து அசுத்தமான பாவங்களிலிருந்து கழுவப்பட்டவர்களுக்கு, கர்த்தரை அறிக்கை செய்வதற்கு பயப்படுகிறவர்கள், ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லாத அவிசுவாசிகள், அருவருப்பான காரியங்களை செய்கிறவர்கள், என்னங்க விபச்சாரங்கள் கொலைபாதகங்கள் செய்கிறவங்க, மாயங்கள் மந்திரங்களை நம்பி இருக்கிறவங்க, பொய்யர் அனைவரும் பரலோகத்தில் இருக்க மாட்டாங்க. அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள். அது 2வது மரணம். இந்த உலகத்துல நாம மரிப்பது டக்கென்று மறிச்சிருவோம். ஆனால் அந்த 2ஆம் மரணத்திலே அங்கே அக்கினி அவியாது, புழு சாகாது. அங்கே அழுகையும் பற்கடிப்பும் கார் இருளும் இருக்கும். அதை நமக்காக அல்ல, பிசாசுக்கும் அவனை பின்பற்றுகிறவர்களுக்காக உண்டாக்கினார். இன்னும் நீங்க பிசாசை பின்தொடர்ந்து கொண்டிருந்தா நிச்சயமா உங்க முடிவு அந்த நரகத்திலே தான். நீங்க ஆண்டவரை பின்பற்றுகிறவங்களா இருந்தா, என்னை பின்பற்ற என்று சொன்ன ஆண்டவருடைய அடிச்சுவடுகளில் நடந்தா, ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட்டு சரீர காரியங்களை ஜெயித்து கொண்டு இருதய சுத்தத்தை காத்து கொண்டா நாம தேவனின் குமாரர் எனப்படுவோம். அவர் நம் தகப்பனா இருப்பாரு, நாம் அவருடைய பிள்ளைகளா இருப்போம். மிக முக்கியமா அவருடைய ராஜ்யத்துல யுக யுகமாய் என்றென்றைக்கும் இருப்போம்.
இந்த அனுதின தியானத்தை கேட்கிற நீங்க அனைவரும் பரலோகத்தில் இருக்கணும்னு, எந்த ஒருவனும் அழிந்து நரகத்துக்கு போகக்கூடாது என்கிற பாரத்தோடு ஜெபத்தோடு நான் தேவ செய்திகளை கொடுக்கிறேன். இன்னும் உங்க ரட்சிப்பின் விஷயத்தில் ஒரு உறுதி இல்லாவிட்டா தனிப்பட்ட விதத்தில் அறைக்குள்ள சென்று கதவை பூட்டி ஜெபிங்க. இந்த இருதயத்தின் நிலைமையை காண்பீங்க. ஆண்டவர் கேளுங்க. உங்க இருதயம் குற்றப்படுத்துகிற ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கை செய்யுங்க. கிறிஸ்துவின் ரத்தம் ஒவ்வொரு பாவியையும் ஒவ்வொரு பாவத்தையும் கழுவி விடுகிறது. புதிய இருதயத்தை உனக்கு கொடுக்கிறேன், புதிய ஆவியை உனக்கு கொடுக்கிறேன் என்ற ஆண்டவர் வாக்குத்தத்தத்தோடு புதிய வாழ்க்கையை நீங்க வாழுங்க. ஜனவரி 1ஆம் தேதிக்காக காத்திருக்காதீங்க. அது இன்றைக்கே நீங்க தேவ சமூகத்துல ஜெபிங்க. சிறிய ஜெபம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, இந்த உலகத்தில் பக்தியை அனுசரிப்பது பரலோக ராஜ்யத்தை சேர வேண்டுமென்று, நித்தமும் உம்மோடு இருக்க வேண்டுமென்று வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. உலகத்தின் காரியங்களுக்காக மட்டும் ஆண்டவரை நம்பிக்கொண்ட மலிவான கிறிஸ்தவர்களாக நாங்கள் இல்லாமல், என்னுடைய ராஜ்யம் பரலோகத்தில் இருக்கிறது, என் குடியுரிமை பரலோகத்தில் இருக்கிறது, என் பரமபிதா எனக்காக வாசஸ்தலங்களை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார், என் ஆண்டவர் எனக்காக இந்த உலகத்துக்கு வரப்போகின்றார், நான் அவருடைய வருகையில எடுத்துக் கொள்ளப்படும்படி இருதய சுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற பயத்தோடு அப்பா, எங்கள் இருதயத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் கழுவிக்கொண்டு உம்முடைய ரத்தத்தில் சுத்திகரித்து உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்களாக ஆயத்தப்பட்டவர்களாக செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை பாரங்களை எங்களுக்கு நீங்க கீழே ஸ்கிரீன்ல இருக்கக்கூடிய 8939801234 என்கிற எண்ணிற்கு நீங்க டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமா வாட்ஸ்அப் அனுப்புங்க. உங்களுடைய பட்சமாக நாங்க ஜெபிக்கிறோம். நிச்சயமாக பதில் கொடுக்கிறாருன்னு நீங்களும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் தெரியப்படுத்துறீங்க. நீங்களும் ஜெபிங்க, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருக்கு சித்தமானால் கல்வாரி சபையில நடக்கிற தமிழ் ஆராதனையை மற்ற தேசங்கள் இருக்கிறவங்களுக்காக, தமிழ் ஆராதனை அங்கு இல்லை என்று சொல்கிறவங்களுக்காக முக்கியமா, மற்றும் வீடுகளிலே வெளியே செல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்காக உங்களுக்கு நாங்கள் லைவ் கொடுக்கிறோம். உங்களுடைய ஆலயத்துக்கு செல்லுங்க, முதல்ல தேவனை ஆராதிங்க. உங்களுக்கு அனுகூலமான நேரத்தில் கல்வரி சர்ச் சென்னை லைவ் கூட பாருங்க. அதே போல கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் நாளைக்கு இதே நிகழ்ச்சியில கர்த்தருடைய வார்த்தையோடு மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் ஒவ்வொருவருக்கும் துணையாயிருப்பதாக. பெங்களூர் மற்றும் பெங்களூரை சுற்றி இருக்கிற உங்களுக்கு ஒரு நற்செய்தி. கர்த்தருக்கு சித்தமானால் டிசம்பர் 4ஆம் தேதி திரும்ப உங்களுடைய பெங்களூருக்கு வருகிறோம். மதியம் 2லிருந்து 5 வரை, மாலை 6லிருந்து 10 வரை 2 செஷன்ஸ் ஆக இது நடக்கும். ஒன் டே கெட் டுகெதரை பெங்களூரிலே ஏற்பாடு செய்கிறோம். வர முடியறவங்க எல்லாரும் வந்து, கூடுமானால் 2 செஷன்ஸ்க்கும் வந்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. வருஷத்தின் கடைசியில் இருக்கிறோம். நீங்க பெங்களூருவை சுற்றி அநேக இடங்கள்ல இருந்து வருகிறீங்க. நீங்க மதியான செஷனுக்கு பங்கு பெற்று தேவைப்பட்டால் நீங்க மாலை சென்று விடலாம். நினைவுல கொள்ளுங்க, டிசம்பர் 4ஆம் தேதி மதியம் 2 மணிலிருந்து 5 மணி வரைக்கும், அதே போல மாலை 6லிருந்து 10 மணி வரைக்கும் 2 செஷன்ஸ். ஹட்சன் கம்யூனிட்டி சென்டர், CSI காம்பவுண்ட், ஆப்போசிட் டு மித்ராலயா கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல், நியர் கார்ப்பரேஷன் சர்க்கிள், பெங்களூரு. மேலும் விவரங்களுக்கு ஸ்கிரீன்ல கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, அல்லது உங்களுக்கு ஸ்கிரீன்ல QR கோடு கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க அதை ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்க, அல்லது நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு அட்ரஸ் விவரங்களை அனுப்பி வைக்கிறோம். நேரடியாக உங்களை பார்க்க வேண்டும் என்று, தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று நாங்க பெங்களூரு வருகிறோம். கல்வாரி தரிசனம் டிவி நிகழ்ச்சிகளின் மூலம், சோசியல் மீடியா மூலம் தேவ வார்த்தை கேட்கிற உங்கள் அனைவரையும் தேவன் நிறைவாக உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மீட்டிங் மூலமாக உங்களை இன்னுமாய் பலப்படுத்த வேண்டும் என்று, உங்கள் குறைகளை சரி செய்ய வேண்டும் என்று இந்த கெட்டுகிற ஏற்பாடு செய்கிறோம். வாங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. Praise the Lord. என்னை ரட்சிக்க நரரூபமனரே, என் சிலுவை சுமந்து என்னை பருத்தருக்கு சேர்த்தாரே. ஓ அன்பான தேவனே, அருமையான ராஜனே,